வணக்கம் சகோஸ். கரும்பு போல வாழ்க்கை இனிச்சு, பொங்கல் போல மகிழ்ச்சி பொங்கி, பான போல நிறைஞ்சு வாழ்றதுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். சரி போதும். அத இங்க காட்டு பாப்போம். ஏன்னா உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்தா நீயே வச்சுக்க. நான் அங்க போய் எடுத்துக்கிறேன். இவங்க தான் கைஸ் நம்ம தோஸ்து. இன்னும் நெறைய பேர்லாம் பேக் எண்ட்ல இருக்காங்க. இனி வரும் வீடியோக்கள்ல அவங்களையும் கூட பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் கைஸ் இந்த வீடியோட இந்த பயணம் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுது. இத்தன நாளும் ஏதோ ஒரு வகையில என்ன உத்வேகப்படுத்தி, ஆதரவு அளிச்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அளிக்கப் போகும் உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். நான் போட்ட இந்த 31 வீடியோல ஏதோ ஒரு வீடியோ, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். அதே சமயம் ஆதரவு பெருக பெருக என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் பெருகிட்டே போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் அண்ட் லிங்க்ஸ் எதா இருந்தாலுமே, என் லைஃப்ல நான் பெர்சனலா யூஸ் பண்ணி, அதுலருந்து ஏதாவது எனக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சா தான் நான் உங்களுக்கு அத ஷேர் பண்றேன். இதே மாரி தான் எப்பயுமே இருக்கும்னு நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். அப்புறம் கைஸ் இன்னைக்கு ஒரு அருமையான பேக் அண்ட் ட்ரை போயிருச்சு. அந்த ஸ்டெப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாயில சரியா வரமாட்டுது. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு கட்ட புஷ் டவுன்ல ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் ஓவர் ஹெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கல் கிரஷர பண்ணி, ஃபைனலா டிப்ஸோட இன்னைக்கான ட்ரைசெப்ஸ் ஒர்க்கவுட்ட முடிச்சுக்கிட்டேன். இவ்ளோ நேரம் இருந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ஒர்க் அவுட் போடும்போது என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னால எந்த ஒர்க் அவுட்டுமே உருப்படியா பண்ண முடியல. ட்ராக் புல்ல பண்ணதுக்கப்புறம் என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்னோட எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிராப் ஆச்சு. டைமும் அதிகமான மாரி தோணுச்சு. அதனால அடுத்து லேட் புல் டவுன்ல மட்டும் ஒரு 3 செட் போட்டு இன்னைக்கான பேக் ஒர்க் அவுட்ட முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் போட்டேன்னா என்னோட மைண்ட் என் கண்ட்ரோல்லயே இருக்காது. ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆன மாரி இருந்தது. சரி புரோட்டீன் ஷேக்காவது குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, கொட்டம்போது எடுத்துட்டு வந்த புரோட்டீன் பவுடர் கீழ விழுது. அத பார்த்து இன்னும் மன வருத்தமாயி இருக்கிற பிரச்சனை அதிகமாகுற மாரி இருந்தது. இது சரிப்பட்டு வராது. அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் மதியானம் வாங்குன சிக்கன் அத வச்சு சாப்பிட்டு இன்னைக்கான இரவு உணவு முடிச்சாச்சு. மீண்டும் நாளைய புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.